ரொம்ப சந்தோஷம். எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. அத்தை, அத்தை. என்ன நந்தினி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. விஷயத்த சொன்னா என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீ சொல்றத பார்த்தா விஷயம் அகிலாண்டேஸ்வரி சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். சூப்பர் அத்தை, எப்படி கரெக்டா சொல்றீங்க? நம்ம 2 பேருக்கும் சந்தோஷம் கொடுக்கிற விஷயம்னா அது அகிலாண்டேஸ்வரிக்கு பாதகமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. அகிலாண்டேஸ்வரி ஆபீஷியலா வெளியூர் போக போறாளாம். கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டாளாம். அதுவும் நாளைக்கே கிளம்ப போறாளாம். என்னத்த யோசிக்கிறீங்க? பார்வதிய பழி வாங்கறதுக்கு நானே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கலான் இருந்தேன். ஆனா அகிலாவே அதை உருவாக்கி கொடுத்துட்டா. மோரோவர் அகிலா அவளுக்காக போகல, நமக்காக தான் போறா. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் கூட இருக்கிறதுனால தானே என் மருமகளுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன். நான் இப்ப என் மருமகளை விட்டு தூரமா போறேன். முடிஞ்சா என் மருமக மேல கைய வச்சு பாருன்னு அந்த அகிலா சொல்லாம சொல்லிட்டு போறா. இதுவும் ஒரு வகையில நமக்கு சவால் தான். அகிலா புத்திசாலித்தனம்னு நினைச்சு முட்டாள்தனமான முடிவெடுத்திருக்கா. பார்வதிய நாம் அடிக்கிற அடியே அவ திரும்ப எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும். எதுக்கு இருக்கட்டும்னு பார்வதி திறந்து வச்ச கோயில் பூட்டை எடுத்து வைக்க சொன்ன. எடுத்துட்டு வரேன். இந்த பூட்டை திறந்துதானே பார்வதி ஜமீன் கூட்டமைப்புக்கே தலைவியானா? அப்ப இந்த பூட்டை வச்சே நம்ம பிரச்சனைய ஆரம்பிச்சிடலாம். அகிலாவுக்கு அந்த வீடு கோவில் மாதிரி. அவ இல்லாத நேரத்துல அந்த வீட்டையே திறக்க முடியாத அளவுக்கு பூட்டை போட்டுடுவோம். அகிலா திரும்ப வரும்போது வீடு இல்லாம தெருவுல நிக்கணும். இப்படி ஒண்ணு நடந்தா அது அகிலாவுக்கு அடி இல்ல, இடி. அது என்ன நடந்தா நடக்கும், நடத்தி காட்டுவேன். அகிலாவோட வீடு இருக்கிற இடம் நம்மளோடது. எங்க அனுமதி இல்லாம அவ வீடு கட்டியிருக்கான்னு வக்கீல் கிட்ட சொல்லி நாம கேஸ் போட சொல்லுவோம். அத்தை, அவங்க வீட்ல ஒரு வக்கீல் இல்ல, பல வக்கீல் இருக்கிற டீமே இருக்கு. லீகலா மூவ் பண்ணி வீடு அவங்களோடதான்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. நந்தினி, நந்தினி, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. கோர்ட்டுக்கு ஆதாரமும் சாட்சியம் தான் முக்கியம். அந்த வீட்டோட பத்திரம் என் பேர்ல இருக்கிற மாதிரி நாம ரெடி பண்ணுவோம். பார்வதி கிட்ட இருந்து அது அகிலாவோட வீடுதாங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ நாம தூக்குவோம். ரெஜிஸ்டர் ஆபீஸ், பத்திர ஆபீஸ்னு இது சம்பந்தப்பட்ட எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஆளுங்களையும் நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவளுக்கு சாதகமா ஒரு ஆதாரம் கூட கிடைக்காத மாதிரி நாம பண்ணணும். பண்ணிரலாம். சூப்பர் அத்தை. இப்படி பண்ணிட்டா
பார்வதியால இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது. கண்டிப்பா அவ தோத்துதான் நிப்பா. அதுக்கு நீ முக்கியமா இன்னொரு விஷயம் பண்ணணும் நந்தினி. என்னத்த? அகிலாண்டேஸ்வரி வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் அந்த வீட்ல தான் இருக்கும். அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அது மட்டும் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும். அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நந்தினி, அந்த வீட்டோட பத்திரம் ரொம்ப பத்திரமா நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும். ஓகே. வீடு அவங்களோடதுதான்னு தெரிஞ்சோம் அத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரிஜினல் பத்திரம் இல்லாம பார்வதி தவிக்கணும். அந்த பத்திரத்தை ரெடி பண்ண அவ ஆபீஸா ஏறி ஏறி இறங்கணும். தெரு தெருவா நல்லா அலையணும். எவ்ளோ அலைஞ்சும் வீட காப்பாத்த முடியாம கடைசியா இந்த நீலாம்பரி கால்ல வந்து விழணும். அப்போ இதே கால்ல அவளை முட்டை பூச்ச நசுக்கிற மாதிரி நசுக்கணும். அவளை நசுக்கி கொல்லணும். மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. பார்வதி, ஹால்ல தனியா உட்காந்துருக்க? ஒன்னும் இல்ல மாமா. எனக்கு தெரியும், அம்மா ஊருக்கு போறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆமா மாமா, அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இங்க பார், அம்மா உமால வச்சிருக்கிற நம்பிக்கையை நினைச்சு சந்தோஷப்படாம நீங்க எதுக்காக கவலைப்பட்டு இருக்க? அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்தணும்ல மாமா, அத நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. வெற்றியோட முதல் படி என்ன தெரியுமா? உன் மேல நீ நம்பிக்கை வைக்கிறதுதான். உன்னால முடியும், நம்பு பார்வதி. கண்டிப்பா ஜெயிப்ப. ஏய், என்ன யோசிக்கிற? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா அம்மாவோட இடத்த எப்படி மாமா என்னால நிரப்ப முடியும்? ஏந்திரி. என்ன மாமா? ஏந்திரி சொல்றேன். என்னாச்சு? வா. எங்க? வா சொல்றேன், வா. எங்க மாமா? என்ன பண்ற? நீ மேல போய் அம்மா மாதிரியே கம்பீரமா நடந்து வரணும். இது மட்டும் எனக்கா பண்ணு. போ. போதுமா மாமா? போதும். இப்ப அங்க நடந்து வா பாப்போம், கம்பீரமா. போதுமா மாமா? அப்படி அந்த சோஃபா வரைக்கும் போயேன். என்ன அப்படியே உட்காந்துட்ட? அம்மா மாதிரி கால் மேல கால் போடு.
பார்வதி, சொல்லுங்க. நம்ம கம்பெனில இருந்து ஆடிட்டர் கால் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட என்ன பதில் சொல்லணும்னு நீ சொல்லிட்டீன்னா நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுவேன். நான் மேனேஜரை கால் பண்ண சொல்றேன். சரி, நான் கால் பண்ண சொல்லிடுறேன். இவ அகிலாவா மாறினாலோ இல்லையோ, இவன் மொத்தமா புருஷோத்தமனா மாறிட்டான். பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறதுக்கு என்னடா நடக்குதுங்க? போதும் மாமா, ஏய் உட்காரு. இனிமே என்ன இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லாதீங்க, சரியா? ஓ, ஒத்திகையா? ஏய், அம்மா மாதிரி வர முடியாதுன்னு சொன்னேன். மேல இருந்து இறங்கி வந்து சோஃபால போய் உட்கார்ந்ததெல்லாம் அப்படியே அம்மா மாதிரி இருந்தது. எப்படி போங்க மாமா, நீங்க வாங்க, ரூமுக்கு வாங்க. போதும், ரொம்ப கலாச்சிட்டீங்க என்ன. போங்க. இவளாவது அடுத்த அகிலாவா மாறுறதா? ஆண்டி, வா ஐஸ்வர்யா. என்ன ஆண்டி, ஏதோ யோசனையில இருந்தீங்க போல. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டி, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா, நீங்க எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த நீலாம்பரி 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு சவால் விட்டுருக்கா. வம்சத்தால மட்டும் இல்ல, குணத்தாலையும் அவ ஒரு நாகம்தான். அதுவும் அடிப்பட்ட நாகம். அவ எப்போ என்ன பண்ணுவான்னு ஒன்னும் தெரியல. நீலாம்பரியால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஆனா பார்வதி பாவம் இல்ல, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டி, பார்வதிய நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீலாம்பரியால மட்டும் இல்ல, யாராலையும் பார்வதிய ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா பார்வதிக்கு அம்மனோட துணை இருக்கு. என்ன சொல்ற? உங்களுக்கு நவகிரக தோஷம் நடந்தப்போ பரிகாரம் பண்ண பார்வதிக்கு அம்மனே நேர்ல வந்து உதவி பண்ணுச்சான். பார்வதியோட பதவியேற்பு விழால கூட நந்தினி என் மேல பெட்ரோலை ஊத்தி சதி பண்ணப்ப கூட அம்மன் மாதிரி யாரோ ஒரு அம்மா வந்து அவளுக்கு தெரியப்படுத்தினதா சொன்னா. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு புரியல. பார்வதி சொல்றது உண்மைதான் ஆண்டி, நான் கூட அதை அனுபவிச்சிருக்கேன். நீயா ஐஸ்வர்யா? ஆமா ஆண்டி. நீ நீ என்ன சொல்ற? ஃபேக்டரி பிரச்சனையில யூனியன் லீடரை நான் அடிச்சதுக்கு நீங்க என் மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் கூட கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்ல. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா ஆண்டி? நான் உன் வீட்டுக்கு வரவே இல்லையே. பார்வதி எப்படி சமாளிக்க போறான்னு நீங்க யோசிக்க வேணாம் ஆண்டி. பார்வதிக்கு துணையா நாங்க மட்டும் இல்ல ஆண்டி, அகிலத்தையே காக்குற அம்மன் இருக்காங்க. எப்படியோ ஆண்டவன் இருக்கான்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. லேட் ஆயிடுச்சு, போய் படுத்துக்கோ ஐஸ்வர்யா. ஓகே ஆண்டி, குட் நைட். ஐஸ்வர்யா சொன்னது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த அம்மனே நேர்ல வந்து பார்வதியை காப்பாத்துச்சுன்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அம்மன் நேர்ல வந்து உதவுறத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. எப்படியோ ஆண்டவன் துணை இருந்தா சரி, எல்லாம் நல்லதே நடக்கும்.
ஏண்டி எதுக்கு இதுங்கெல்லாம் நின்னுட்டு இருக்குதுங்க? எனக்கு கால் வலிக்குது, வா நம்ம போய் உட்காரலாம். ஐயோ வேண்டாம், பெரியத்தை இப்ப வருவாங்க, அவங்க வர வரைக்கும் நம்ம நின்னுக்கிட்டு தான் இருக்கணும். அப்படியா? ம். ம். அகிலா போற ஃப்ளைட் நடு வானத்துல வெடிச்சு செதறி இவ மொத்தமா போய் சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பார்த்து செய். ஆதி, அருண், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா, ஞாபகம் இருக்கு. என்ன இது? நான் போறது ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸுக்கு தானே. அதுக்கே எல்லாரும் இவ்ளோ மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? நல்ல சியர்ஃபுல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஐஸ்வர்யா ஆண்டி. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆ இருக்கா ஆண்டி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யாரும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணணும், இல்ல தேவைன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நம்மள கொஞ்சம் ஃபீலிங்ஸ் போடுவோமா? அக்கா, நான் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷத்துல உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்ல. இப்ப என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்களேக்கா. என்ன வனஜா இவ்ளோ ஃபீல் பண்ற? சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீயும் என் கூட கிளம்பி வந்துற. அக்கா, வந்துருவேன்க்கா. ஆனா பாருங்க, நீங்களும் வெளியூர் போறீங்க, மாமாவும் ஊர்ல இல்ல. இந்த மாதிரி நேரத்துல இங்க பெரியவங்கன்னு யாராவது இருக்கணும்லக்கா. நானும் உங்க கூட வந்துட்டேன்னா இவங்களெல்லாம் யார் பாத்துக்குவாங்க? சித்தி, எங்களை பார்த்துக்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லல்ல. அம்மா கூட போங்க. இவனை பாருங்கக்கா, எப்பவுமே இப்படிதான். என்ன போ சொல்வா, அப்புறமா ஃபீல் பண்ணுவா. அருண், நான் போயிடுவேண்டா. ஆனா பார்வதி இப்பதானே ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியா பொறுப்பேற்றிருக்கா. அக்காவும் ஊர்ல இல்ல. அவளுக்கு இந்த மாதிரி நேரத்துல தானே ஏன் உதவி தேவைப்படும். அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். நான் இருக்கேன்க்கா. சரி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். சரி, எல்லாரும் பார்வதிக்கு உதவியா இருங்க, எல்லா விஷயத்தையும் பாத்துக்கோங்க. பார்வதியை தேடுறீங்களாமா? ஆமா ஆதி. பார்வதி அக்கா, நீங்க ஊருக்கு கிளம்புற இந்த நேரத்துல நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. பார்வதி இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லக்கா. ஜமீன் கூட்டமைப்புக்கு அவ தலைவியா ஆனதுக்கு அப்புறம் வீட்ல யாரையும் மதிக்கிறதே இல்ல. வீட்ல இருந்து வெளியில போகும்போது எங்க போறோம் எங்க வரோம் எதுவுமே சொல்றது இல்ல. மத்த நேரத்துல எல்லாம் போறது தப்பு இல்லக்கா. இப்ப பாருங்க, நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம். போன்ல கூட உங்களை காண்டாக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப இருந்து உங்களை வழி அனுப்பணும்ல. இப்ப கூட எங்கேயோ போயிட்ட பாருங்கக்கா. வனஜா, அக்கா, பார்வதி வீட்ல இல்ல, அவ வெளியில எங்க போயிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுமா? அப்போ இவகிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காளோ? நான் ஊருக்கு கிளம்புறேன், எனக்காக வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு தான் போயிருப்பா. நான் வீட்ல இருந்து வெளியில கிளம்பும் போது நல்ல சகுனமா இருக்கணுங்கிறதுக்காக பூஜை தட்டோட பிரசாதத்தோட என் எதிரில நடந்து வருவா. வேணா பாரு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, சரி, bye. பாய். பாய் ஆண்டி.
ஏ